விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை இன்று தாக்கல் செய்யும்படி தணிக்கை குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை என கூறி படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு அவசர வழக்காக நீதிபதி பி.டி. ஆஷா முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் திரைப்படம் UA சான்று பெற தகுதி உள்ளது என தணிக்கை குழு பரிந்துரைத்த நிலையில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறி படத்துக்கு எதிராக புகார் வந்துள்ளதாக கூறி படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. யாரும் படத்தை பார்க்காத நிலையில் எப்படி புகார் அளிக்கப்பட்டது என்பதால் படத்துக்கு சான்று வழங்க உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது. தணிக்கை குழு தரப்பில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் உள்ளதாக புகார் வந்ததால் மறு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்ட காலத்தில் சான்று வழங்க வேண்டும் என நிர்பந்திக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி படத்துக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை இன்று தாக்கல் செய்யும்படி தணிக்கை குழுவுக்கு உத்தரவிட்டார். அப்போது ரிலீஸ் தேதியை முடிவு செய்தாலும் சட்டப்படிதான் செல்ல முடியும் எனவும் தணிக்கை குழு அறிவுறுத்தல்களை பெற வேண்டும் என தணிக்கை குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து படத்தை ஏன் 10ஆம் தேதி தள்ளி வைக்கக்கூடாது, தை பிறந்தால் வழி பிறக்குமே என பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பிடம் நீதிபதி கூறினார். அதற்கு படம் வெளியாகும் தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணையை நீதிபதி இன்று தள்ளி வைத்தார்.